ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பண்ண போகிறோம். பூண்டு தொக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு பூண்டு தொக்கு. பெரும்பாலும் நிறைய பேருக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஊறுகாயாக இருந்தாலும் சரி, தொக்காக இருந்தாலும் சரி, என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் பூண்டு அப்படின்னாலே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பூண்டு தொக்கு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுவும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு, எல்லா விதமான சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சாதத்தில் இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாலும் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் இல்லை, ஒரு 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பூண்டு தொக்கு தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். இந்த ஒரு பூண்டு தொக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சட்னி எதுவுமே இல்லை, குழம்பு இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் சட்னி எடுத்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரியான ஒரு டேஸ்டியான ஒரு தொக்கு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 200 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். ரெண்டையும் பாதியாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து முதல்ல பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 ஒரு 4. இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 6லேருந்து 7 போல் வரமிளகாய். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வறுத்துடலாம். இப்போ மசாலா நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். மசாலா ஆறட்டும். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றின எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி பூண்டு பல்லை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டிங்கன்னா என்ன ஆகுனா கசப்பு வந்துடும். அதனால கருகிறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும். அதே சமயம் வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ வதக்கி எடுத்தாச்சு. இது ஆறட்டும். இப்போ மசாலா வறுத்தோம் இல்லையா, பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நல்லது. பூண்டும் பார்த்திங்கன்னா வதக்கணும் இல்லையா, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சாச்சு. அவ்வளோதான். மசாலா பவுடரும் ரெடியாக இருக்குது. அடுத்து பூண்டோட பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். பூண்டு வறுத்தோலையே அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயே தான் தாளித்து விட போகிறோம். அதில் காஞ்சதுமே கடுகு பொரிஞ்சதுமே மறுபடியும் இன்னொரு பாதி பூண்டு பல் எடுத்து வச்சுருந்தாலே அந்த பூண்டு பல்லை இது கூட சேர்த்துடலாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டிடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். டிடி பெருங்காயம் 125 வருஷமாக பெருங்காயம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே சமயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சாப்பாட்டில் எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தியெல்லாம் அதிகமாக கிடைக்கும். எப்பயுமே பெரும்பாலும் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவங்க டிடி பெருங்காயம் பவுடராகவும் கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாகவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் எந்த பெருங்காயம் தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். டிடி பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இதை வதக்கி விட்ருவோம். பூண்டு பல் நான் முன்னாடி வதக்கணும் பார்த்தீங்களா, அதே போல் தான். ரொம்பையும் கருக விடக்கூடாது, ஆனால் நல்லா வதங்கியிருக்கணும். அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட், அதையே சேர்த்துருவோம். அடுத்து மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ வதக்கி விட்ருவோம். நல்லா அந்த பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதிகமாக தண்ணி எடுத்துக்க வேண்டாம். இப்போ புளி ஊற்றியாச்சு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அடுப்பை நான் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வேகட்டும். நான் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6-7 நிமிஷத்துக்கு வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அதனால வெல்லம் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. வெல்லம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு, அந்த காரம், இந்த இனிப்பு, அப்புறம் அந்த பூண்டோட மனம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கப்போ அதை சாப்பிட்றதுக்கு நம்மளை அறியாமையே அந்த சாப்பிட தூண்டும். அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக எந்தெந்த பொருள் எப்பப்போ சேர்க்கணுமோ அதை கரெக்டாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் உங்களுக்கு எப்போயும் நம்ம செய்கிறது கரெக்டாக வரும். இல்லை இதுக்கு பதில் அது சேர்த்துக்கலாமா, இல்லை இதுக்கு பதில் அது சேர்த்துக்கலாமா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து மாறுபடும். நம்ம என்ன சேர்க்குறோமோ அதை கரெக்டாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே டேஸ்ட் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்போ வெல்லத்தை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த எண்ணெய் தனியாகவும் அந்த தொக்கு தனியாகவும் பிரிஞ்சு இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஊற்றின புளி தண்ணி வந்து இருக்கவே கூடாது. நல்லா வற்றி இருக்கணும். வெறும் எண்ணெயில் மட்டும்தான் அந்த தொக்கு வதங்கிட்டு இருக்கணும். அப்போ தான் கெட்டு போகாது. அந்த புளியோட தண்ணி வந்து லைட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் கூட வச்சுருக்க முடியாது. அதனால நல்ல தண்ணியை வந்து நல்லா வதக்கி இந்த மாதிரி எண்ணெய் தனியாக அந்த மசால் தனியாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தனித்தனியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தொக்கு வந்து சரியான பக்குவத்தில் இருக்குது, ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதே போல் பூண்டு தொக்கு நீங்களும் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.